ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது நம்ம வந்து ஆடி மாசம் வந்து ஒரு ஃப்ரைடே இல்லைன்னா ஒரு சண்டே நம்ம சாமிக்கு லைக் கூழ் ஊத்தி சாமிக்கு படைச்சு கும்பிடுவோம் இல்லையா, அந்த ஒரு டே வந்து இன்னைக்கு வந்திருந்தது. ஸோ அதை வந்து நான் ஒரு மினி vlog-ஆ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா நாங்க வந்து எனக்கு என்டையர் டே எப்படி வந்து நாங்க சாமி கும்பிடுறோம் அண்ட் என்ன டிஷ் பண்ணி வச்சு கும்பிடுறது எல்லாமே பாப்பீங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ காலையில எப்பவுமே என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் மகிழினியோடைய அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு மகிழினியோடைய ஜுவல்ஸ் எல்லாம் நாங்க அவளுக்கு போட்டு விட்டுருவோம். ஸோ வந்து காலையில எழுந்ததுக்கு அப்புறம் நானும் பாப்பாவும் அவர் எல்லாருமே வந்து தலை குளிச்சுட்டு மேடம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எனக்கு என்ன வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா கோல்டு போடணும்னு ஆசை பாப்பாக்கு. அதனால வந்து அந்த டைம்ல நான் மோஸ்டா 90% என்ன கோல்டு இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் போட்டு விடுவேன். எனக்கு நிறைய போட மாட்டேன், கொஞ்சம் தான் போட்டு விடுவேன். ஆனா எனக்கு என்னன்னா அது அவள் கையில இருக்கான்னு செக் பண்றது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். ஸோ ஜிமிக்கி எல்லாம் மாட்டிட்டு பாப்பாக்கு பேங்கிள்ஸ் செயின் எல்லாம் போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு எடுத்துட்டு போகணும் அத்தை வீட்டுக்கு போகும்போது அப்படின்றதுக்காக நான் வந்து வடை செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன். யூஸ்வலா எனக்கு வந்து செஞ்சு எடுத்துட்டு போறதுல வந்து இந்த வடை செஞ்சு எடுத்துட்டு போறது ரொம்ப பிடிக்கும் அண்ட் என்னோட ஃபேவரட்டான ஒரு ஒரு டாஸ்க்கும் இது. அண்ட் வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து வடை செஞ்சு கொஞ்சம் டப்பால போட்டு அத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் கட்டியிருந்த சாரி இந்த ஒரு ஐவரி ஒயிட்ல பர்பிள் பார்டர் வச்ச சாரி. அது பிளவுஸ் பர்பிள் பிளவுஸ் இருக்கும். பட் இந்த சாரி அவருக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால வந்து எல்லோ கலர் சாரி போடு அப்படின்னு சொன்னதுனால நான் அப்படியே எல்லோ கலர் சாரி அப்படியே மாறிட்டேன். சோ இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போற செக்மெண்ட் எல்லோ கலர் சாரி போட்டிருப்பேன். இந்த சாரி தான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு ஆரி பிளவுஸ் வச்சிருந்தேன். அந்த ஆரி பிளவுஸ் வந்து காமனா எல்லாத்துக்கும் போடுறது. சோ முடிச்சுட்டு வீட்ல இருந்து ஒரு 10:30 11 o'clock வந்து கிளம்பியாச்சு. நாங்க வரதுக்கு முன்னாடி அங்க வந்து இனியா யாழினி எல்லாம் வந்திருந்தாங்க. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு எப்படின்னா இந்த இந்த ஒரு டைம் சாமி கும்பிடுறது எப்படி இருக்கும்னா, நாங்க எல்லாருமே வீட்டுல இருப்போம், ஜாலியா இருக்கும், கிட்ஸ் எல்லாம் ஜாலியா விளையாடுவாங்க. நாங்க அந்த டைம்ல வந்து ஏதாவது குக் பண்ணிட்டு சாமிக்கு தேவையான அந்த படைக்கிற வேலையா இருக்கட்டும் எல்லா வேலையும் ஸ்பிட் பண்ணி எல்லாரும் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் யார் யார் இருப்போம்னா நான் என் கோ சிஸ்டர்ஸ் என்னோட நாத்தனார் எல்லாருமே எங்க இருப்போம், ஜாலியா இருக்கும் இந்த டைம்ல. சோ நான் நோஸ் பின் இல்ல, அது வந்து என்னுடைய சும்மா வந்து ஒரு ஒரு பிந்தி தான், அது ஸ்டோன் வச்ச பிந்தி, அது சும்மா வச்சு ஒரு ஒரு செக்மெண்ட்காக கவர் பண்ணியிருந்தேன். போற வழியில ரொம்ப தேர்ஸ்டியா இருந்ததுனால வந்து எண்ணெய் வாங்கி குடிச்சிருந்தோம். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். சோ மகிழ் இப்படிதான் இருந்தாங்க, பூ வச்சுக்கிட்டு செம்ம கியூட்டா இருந்தாங்க. அவங்க கூட வந்து பாருங்க அவங்க அக்கா எல்லாம் இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க. இனியா யாழினி அமுதினி எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. சோ ஹரியும் வந்திருந்தாரு, ஹரி வந்து நாத்தனார் பையன், அவரும் வந்திருந்தாரு. எல்லாரும் வந்து வீட்டுல சாமி படைச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறதா இருந்தோம். எல்லா பட்டுட்டிஸும் செம்ம கியூட்டா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல. எங்க வீட்டுல இருக்க குறிப்பா பெண் குழந்தைங்களை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி சாமிக்கு எடுத்துட்டு போய் வச்சு படைக்கிறதுக்காக எடுத்துட்டு போனது. சோ நான் வச்சிருந்த பிளேட்ல வந்து இந்த ஒரு எலுமிச்சம் மாலை இருந்தது. மோஸ்டா 2 வருஷம் நான் இந்த கூழ் கூட எடுத்தேன். இந்த வருஷம் வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால எனக்கு பதிலா என்னுடைய அக்கா எடுத்திருந்தாங்க, ஷம்லா அக்கா. சோ அவங்கதான் இந்த டைம் பண்ணாங்க. ஆனா லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து ரொம்ப ஹாட்டா இருந்தது ரோடு. சோ சுத்தமா கால் எடுத்து வைக்கவே முடியல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இத்தனைக்கும் ரோடு ஃபுல்லா பாக்கலாம் நீங்க, தண்ணி வந்து மெயின் ரோட்ல ஃபுல்லா ஊத்தி நல்லா அது சூட தடிச்சுதான் வச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் வந்து காலையில இருந்து அடிச்ச வெயில்னால ரொம்ப சூடா இருந்தது அந்த இடம். ஹரி வந்து மகிழியை தூக்கிக்கிட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்து யோகி வந்து மகிழியை தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க, இந்த டைம் ஹரி தூக்கிட்டு இருக்காங்க. அக்கா கீழே இறங்கின உடனே வந்து அந்த ஆக்சுவலி அவங்க நான் கீழே போற வரைக்கும் எனக்கு அது ஹாட்டா இருக்குன்னே தெரியல, பிகாஸ் தண்ணி ஊத்தி இருந்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். பட் கீழே இறங்கி காலை வச்சோன்னே தெரிஞ்சது செம்மையா எரிச்சல், ரொம்ப சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாத அளவு சூடு. சோ அப்படியே டக்குன்னு கோயிலுக்கு சுத்தி வந்துட்டு அக்கா உள்ள வந்தாச்சு. நல்ல கிரௌட் இருந்தது. ஆக்சுவலி எனக்கு தெரியாது இதை விட நிறைய கிரௌட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம். சோ நான் வந்து இந்த 3 yearsல வந்து இன்னைக்கு நல்ல கிரௌட் இருந்தது. எல்லாருமே வந்து அவங்க வேண்டுதலுக்காக லைக் எல்லாரும் ஒரு விஷயத்த வேண்டிட்டு இந்த கூழ் வந்து ரெடி பண்ணி சாமிக்கு வச்சு படைச்சிருந்தாங்க. சோ எங்க அத்தை நிக்கிறாங்க ஃப்ரண்ட்ல. அவங்க நம்ம கூழ் குடத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க நிக்கணும். அதனால எங்க அத்தை எங்க அண்ணியும் நின்னதுனால நான் கொஞ்சம் தள்ளி ஓரமா நின்னுட்டேன். அண்ட் இந்த டைம்ல எனக்கு அந்த கிரௌட்ல போய் இடிச்சிட்டு ரிஸ்க் எடுக்க எனக்கு பயமா இருந்ததுனால நான் அப்படி பின்னாடி தள்ளி நின்னுட்டேன். சோ சாமி எல்லாம் நல்லா படைச்சு முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியா நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு கோயில் வாசல்ல வந்து நம்ம கொண்டு வந்த கூழ் எல்லாம் ஒரு பெரிய இதுல வந்து ஊத்தி வச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவாங்க இல்லையா. சோ அதுல போயிட்டு நான் கஞ்சி வாங்கிட்டு கூழ் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்குள்ள வந்தோன்னா குட்டீஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க.
சோ எல்லா குட்டீஸும் ஒன்னா உட்காந்துட்டு அழகா இலை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இனியா, யாழினி, அமுதினி, மகிழினி எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுல போடுக்கிற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃப்ரீயான ட்ரெஸ் போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி வந்து இது சாம்பார் சாதம், மாங்காய் போட்ட சாம்பார், வடை, அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், சக்கரை பொங்கல் இதெல்லாம் இருந்தது. சோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு வீட்டுல வந்து ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் வந்து மாமா வந்து அலைன் பண்ணிட்டு இருந்தாரு. பிகாஸ் ரொம்ப ஸ்கேட்டர்டா இருந்த மாதிரி ஒரு ரொம்ப அப்படியே ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் மாமா அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப கரெக்டா ஆர்கனைஸ்டா இருந்தது. எல்லா போட்டோஸும் என்னுடைய செக்மெண்ட், மகிழனோட பர்த்டே பிக்சர் அது எல்லாமே இருக்கு. பக்கத்துல இனியா, யானி, அப்புறம் அவங்க அக்கா அவங்க எல்லாம் இருக்காங்க பக்கத்துல. அண்ணி போட்டோஸ் எல்லாம் இருக்கு. சோ நைட்டு வந்து கும்பம் சாப்பாடு நம்ம செஞ்சு இது பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வந்து முட்டை, மீன் குழம்பு, மீன் வறுவல், முருங்கைக்கீரை பொரியல், இதுதான் வந்து நைட்டுக்கு சாமிக்கு வச்சு படைக்கக்கூடிய விஷயம். சோ அதுக்காக குட்டீஸ் எல்லாம் வந்து முட்டை தோல் உரிக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கோயிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பவுல்ல ரைஸ், அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து, நானு, ஜெயானி எல்லாம் சேர்ந்து செஞ்ச மீன் குழம்பு. சோ அத வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மீன் வயல் நாங்க எடுத்துட்டு போறதுக்கு பசங்களுக்கு டின்னருக்கு வந்து அத்தை வந்து வீட்டுல மீன் பொரிச்சிட்டு இருந்தாங்க. சோ தட் போயிட்டு வந்த உடனே சாப்பிட்டுட்டு அங்கிருந்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறதா ஒரு பிளான். பிகாஸ் எல்லாருக்குமே வந்து மண்டே குழந்தைங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்தது, எனக்கு டியூட்டி இருந்தது. சோ எல்லாமே கரெக்டா இருந்ததுனால நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறதா பிளான். அப்படி மகிழி வந்து ஒரு ப்ளூ கலர் ஒரு பட்டுப்பாவோட மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. சோ நான் வந்து ஒரு பிரவுன் கலர் அனார்கலி ட்ரெஸ் போட்டிருந்தேன். அந்த பக்கத்துல இருந்தது யாழினி பாப்பா. நாங்கெல்லாம் வந்து கிளம்பி அழகா கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு நானு, ஷர்மிகா, ஜெயானி நாங்க 3 பேர் கோயிலுக்கு போயிருந்தோம். போயிட்டு குட்டீஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. மகி வந்து அந்த பாட்டு பாடுறாங்க இல்லையா, அந்த சவுண்டுக்கு பயந்துட்டு வெளியே நின்னுட்டாங்க. சோ நான் சாப்பாடு கொட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்து மேடம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சோ நான் இந்த செக்மெண்ட்ல போட்டிருக்க இயரிங்ஸ் வந்து இந்த ரீசெண்டா அந்த கோல்டு ஸ்கீம்ல வாங்கின இயரிங். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துக்கலாம், இயரிங் தான் நான் போட்டுட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே எல்லா குட்டீஸும் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிருந்தாங்க. சோ அதனால வந்து லைனா எல்லாத்துக்கும் ரைஸ் போட்டுட்டு இருக்காரு. சூப்பரா இருந்தது அந்த செக்மெண்ட் பாக்குறதுக்கு. நேர்ல பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. சோ இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, ஒன்னா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பர்சனலா நாங்க எல்லாருமே இதுதான் வந்து விரும்புவோம். ஒரு கெட் டுகெதர்னா அது இப்படிதான், இந்த மாதிரிதான் இருக்கணும். குறிப்பா அந்த வாண்டோஸ் இருக்கும் போது ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லாம் உங்க பேக் எடுத்துட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அத்தை எல்லாருக்கும் ஒரு லாலிபாப் கொடுத்தாங்க. எல்லா வாண்டோஸும் லாலிபாப் சாப்பிட்டுட்டு நாங்க அங்கிருந்து பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். சோ ஹர்ஷத் வந்து மகனை கூட்டிட்டு போறாங்க. அவ்வளவுதான், இந்த விளாக் முடிஞ்சிச்சு. இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ, பை, ஹாவ் அ நைஸ் டே.